ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி அவங்க வேலை செய்யற ஹோட்டலுக்கு போறாங்க. அப்ப வந்துட்டு அங்க இருக்கிற அந்த ஓனர் வந்துட்டு திட்டுறாங்க. காலையில கூப்பிட எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அப்படி போற வேலை இருக்குன்னு சொல்றேன் சொல்ல கேட்காம போயிட்டல. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. அது இல்லாம நீ வேலை செஞ்சதுக்கு சம்பளமும் கிடையாது. கிளம்பா அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இத வந்து அப்பத்தாவும் மலரும் அங்க வந்திருக்காங்க. டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப இத பாத்துறாங்க. டீ குடிக்க மட்டும் இல்ல அவங்க வந்துட்டு தமிழ்ச்செல்வி வேலை செய்யற ஹோட்டல் இதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்காங்க. அப்ப அவங்க முன்னாடி அவர் அப்படி பேசவும் அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பாட்டி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு திட்டுறாங்க. அந்த பொண்ணு யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் நீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராஜாங்கம் இருக்காரு இல்லையா? மினிஸ்டர் அவரோட மருமக தான், சின்ன மருமக தான் அந்த பொண்ணு. நான் வந்து அவங்க அம்மா. நீ வந்து அவளே இப்படி பேசுற. உன் கடையே இல்லாம பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நல்ல பொண்ணு அந்த பொண்ணு. அதை ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி இனிமே நான் வச்சுக்கிறேன், பத்திரமா வச்சுக்கிறேன். இனிமே இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஓனர். ஆனா அதுக்கு பாட்டி வந்துட்டு உன் பொண்ணு மாதிரி நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓனரும். அதுக்கப்புறம் அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி கூப்பிடு, அந்த பொண்ணை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்து போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு வாங்க ஓனர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லும்போது ஓனர் வந்து இல்லம்மா இனிமே வந்து அப்படி ஏதோ டென்ஷன்ல பேசிட்டே இனிமே இப்படி பேச மாட்டேன். சரி நீ வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இத வந்து அந்த அப்பத்தாவும் மலரும் பாத்துட்டு இருக்காங்க. வெளிய நின்னு பாத்துட்டு இவ இப்படி எல்லாம் வேலை செய்யணும் என்ன தலையில தடி தேவலாம் பண்ணிட்டு இருக்கா. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிருது. நைட் வந்துட்டு தமிழ்ச்செல்வி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வந்து என்ன என்னை பார்த்து இளக்காரமா பேசி பாத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன், உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணுமே உங்களை சொல்லலையே அப்படின்னு ஈஸ்வரியை கேக்குறாங்க தமிழ்ச்செல்வி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க முத உன்னை இந்த கார் ஷெட்ல தங்க வச்சதே நான் தான். திருப்பி நான் இங்க இருக்கேன்னு உனக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு படிக்கிற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாவித்திரி அவங்க பொண்ணு வந்துட்டு கேக்குறாங்க. என்ன வசதி எல்லாம் போதுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா இவங்க அப்படி அந்த ஷெட்ல இருக்கும்போது ஈஸ்வரி அவங்க பொண்ணு வந்து கேட்டாங்களே அதே மாதிரி இவங்க 2 பேரும் கிண்டல் பண்றாங்க. அதுக்கும் ஈஸ்வரிக்கு செம டென்ஷனு. நான் இப்படியே இங்கே இருந்துட மாட்டேன். திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வருவேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேது வந்துட்டு அப்பத்தா பார்க்க போறாங்க. அப்ப போய் பேசிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி சொல்றாங்க. டேய் நான் உன்ன சொல்லுவேன் கேப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னன்னு சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீயும் வந்து தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா தான் எனக்கு சந்தோஷம். அது நல்ல பிள்ளடா. அந்த பிள்ளை தப்பு படிச்சுதான் இல்லன்னு சொல்ல. ஆனா அதுவாவே நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிருச்சுல. நம்ம ஒண்ணும் கண்டுபிடிக்கலையே. அவ வேற எந்த தப்பும் பண்ணலல்ல. இந்த குடும்பத்துக்காக இன்னமும் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கா. நீ அவ கூட சேர்ந்து வாழ்றதா நல்லது சேது. இப்படி எல்லாம் பிரிஞ்செல்லாம் போக கூடாது. யார் பேச்சையும் கேட்காத. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். உன் கோவம் நியாயமானதா. ஆனா அவ தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்றாள்ல. அதை யோசிச்சு அவ கூட சேர்ந்து வாழப்பாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்றாங்க. அவர் எதுவுமே சொல்லல சேது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன ஆயிருதுன்னா தூங்கி எந்திரிக்கவே இல்ல அப்பத்தா. என்ன எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பாக்குறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க இறந்துடுறாங்க. இப்பதான் எல்லாருமே அழுகுறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க சேது கிட்ட பேசினது யாருக்குமே தெரியாது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.